பல நல்ல படத்த குடுத்ததுக்காகவும் சேரன் சாருக்கு நன்றி சொல்லலாம். வெங்காயம் படத்த ப்ரமோட் பண்ணதுக்காகவும் நன்றி சொல்லலாம். ஏன்னா, அந்த படத்துல நானும் இருக்கிறேன். மேடையில இருக்கிற அத்தன பேருக்கும் என்னுடைய வணக்கத்த சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். ஏன்னா, எனக்கு ஃபோன் பண்ணுனது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் தான் ஃபோன் பண்ணாரு. நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர். நீங்க என்னன்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அவருக்கும் பெருசா சினிமா பத்தி எல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு. வந்தா இப்படி ஆஸ் இட் இஸ் நீங்க சத்யராஜாவே வரணும். அதுல ஒரு பாட்டு வருது. அதுல மட்டும் பெரியார் கெட்டப்ல ஒரு 4, 5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கையில எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனா நடிக்கலையாவது முழு கதைய சொல்லுவாங்க. அ இவங்க மியூசிக் இவங்க, கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணி அண்ணன், செந்தில் அது இதுன்னு ஒரு 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 பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கீல ஒரு 20 வருஷமா வந்து நம்ம கேரக்டர் தப்பு இருந்தா போய் நடிச்சுட்டு வந்துடுது. அவ்வளவுதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் வச்சிருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமெரிப்படை காலத்துல சினிமா என் கையில இருந்தது. இப்ப நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனோமா வந்தோமா அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷனுக்கெல்லாம் நான் போறதில்ல. இப்ப சேரன் சார்னா போய் ஆகணும். என்ன எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போய் ஆகணும். நான் ஏன் போறதில்லன்னா பிரச்சனை என்னன்னா, மாசம் மாசம் ஒரு படம் வருது. அது நான் போன மாசம் வந்து சாருகேசி, இந்த மாசம் ஜிடி நாயுடு, அடுத்த மாசம் மண்டாடி வருது. இப்ப நம்ம நடிச்ச படத்த பத்தி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட, அது மேடையில சொல்றது நாகரீகம் இல்ல. அந்த படத்த பத்தி புகழ்ந்து தான் பேசியாகணும். என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் ஒரு 2 பால் ஓவராவே போடுவேன். எக்ஸ்ட்ராவா 2 பால் போடுவேன். ஏன்னா, மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பா கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறது தான் மனிதனுடைய மனமே. அதனால அத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நானு மணிவண்ணன் சார்லாம் சும்மா தமாஷா சிரிச்சு பேசுவேன். தலைவரே ஐஸ் வைக்கிறதுன்னா, சின்ன கியூப் எல்லாம் வைக்கக்கூடாது தலைவரே. அது வழுக்கிட்டு வந்துரும். பெரிய பார தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒண்ணா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும். 2ல ஏதோ ஒண்ணு. வைக்கிற ஐஸ அப்படி வச்சுட்டு போயிரணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் 1 நாள் நடிச்சுட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சுட்டு வந்தேன். மற்றபடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்ளோ பிரமாதமா இருக்குது. இது என்ன டேக் ஆஃப் ஆகுறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தவன்ல மட்டும் பிரமாதமா விமர்சனம் எழுதுனான்னு நினைக்கிறேன்ல. அப்ப வந்து இந்த இந்த மாரி மீடியா எல்லாம் ஆனந்தவிடன், குமுதம், குங்குமம் மாரி பத்திரிகைகள் தான் எல்லா பத்திரிகையிலயும் பிரமாதமா எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் செம பிக்கப்ன்னு நினைக்கிறேன்ல. ஆ? எங்கேயோ போயிருச்சு. ஆட்டோகிராஃப் போட்ட போடு பெரிய போடு. அது மாரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமா இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் சரி எத்தனையோ படங்கள் இப்படி வந்துட்டு போயிருச்சு அப்படின்னோனே, ரோகிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார்ட்ட சொல்லி அத ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு இயக்குனருடைய கற்பனை பாருங்க. சேரன் சார் ஒரு படத்த கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பா அவங்க அப்பா வந்து பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்த ஒரு படமா எடுக்கிறது. பயாஸ்கோப்னு ஒரு படம். அந்த எவ்வளவு காமெடிகள் அதுக்குள்ள இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகள புடிச்சு நடிக்க வைக்கிறது, ட்ரெய்னிங் குடுக்குறதுங்கிறது, நான் அந்த படம் பார்த்து பிரமாதமா இருந்தது. இப்ப இந்த படத்த பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்துல இருக்கிறேன். சேரன் சார் கிட்ட கேட்டேன். எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க? ஒன் சரி இவரே நெறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்றதுங்கிறது, ம் ஓகே நம்ம கேமராவும் இவரே ஹேண்டில் பண்றாருன்னா, அது எப்படி? ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர் எல்லாமே இவரு பண்றாரு அப்படின்னா, அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவரு இது பெரிய கொடுமைங்க. நான் தெரியாத்தனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. நான் தான் ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்றோம்னு விட்டீங்க? ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவாரு. இது சோஃபா போடலாமா? சேர் போடலாமா? கலை நீங்க தலைவரே கொஞ்சம் சோஃபா இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படின்னா நக்மாவோட காஸ்டியூமர் வருவாரு. சார் புடவ குடுக்கலாமா சார்? சுடிதார் குடுக்கலாமா? அவங்ககிட்டயே கேளுங்க. அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் குடுங்க.
சுடிதார் குடிங்கன்னு டயலாக் எழுதலாமன்னு போகையில ஹேர் ட்ரெஸ்ஸர் வரும். சார் நக்மாக்கு கொண்டையா, லூஸ் ஹேரா, ஜடையா சார்? அம்மா, அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாசிங்கர் வந்து, சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்னுட்டே இருப்பாரு. 50ன்னு சொன்னா அவரு வருத்தப்படுவாரா? ஒரு 10 சொன்னா 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து, சார் 10 பேர் வச்சு எடுத்தா நல்லா இருக்காது சார், கிராண்டா இருக்காது பாரு. இவ்வளவு சிகலுக்கு நடுவுல படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போறேன் நான், ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன் பொள்ளாச்சியில. அப்படியே சொர்க்கமா தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடிச்சோம், கட்டுனா வந்து உட்கார்ந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு அங்க லொகேஷன் இல்லாத மத்த எல்லா நடிகர்களை பத்தி கலாய்ச்சிட்டு, இருக்கிறவங்கள பத்தி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்கள பத்தி எல்லாம் பேசி ஜாலியா இருந்தது. இப்ப உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பா இருக்குது. சரண் சார் நீங்க பாத்தீங்களா? இ- இது இதெல்லாம் இருக்கு படத்துல. இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஒன் மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன் மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன். ஒன் மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ இல்ல உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள் கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னுலாம் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு. நான் நடிச்ச படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்சும் எல்லாம் சேர்க்க முடியாது. நல்லா இருந்தா தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கிறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் எப்படி சாப்பிட முடியும்? நல்லா இருந்தா தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா, நம்ம லைம் லைட்ல இருக்கிறவங்கள பத்தியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்ல. அது எப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்க நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை, ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரங்கும் போது சினிமால வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர், நடிகைகள் பத்தி எழுதும்போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும். அத படிப்பாங்க. ஒரு கிசுகிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பத்தி வந்தா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்த பத்தி எழுதல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையா நான் கருதுறேன். அவர் சொல்லிட்டாரு பாருங்க, மோர் தென் ராஜமௌலி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்த கொண்டு போய் இப்ப என்னதான் இங்க பேசினாலும் உங்க கையில் தான் இருக்குது. இத வந்து நீங்க 100 கோடி, 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகனுடைய படத்த எல்லாத்தையும் தாண்டி நீங்க ப்ரமோட் பண்ணா தான் முடியும். இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்ல. அவங்களுக்கு தேவையில்ல. அவங்க முகம் போஸ்டர்ல இருந்தாலே வந்துட்டு போறாங்க. அவ்வளவுதானே. அதனால வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியா எடுத்துக்கணும். கடமையா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், இளைஞர்கள் நிறைய சினிமாக்கு வருவாங்க. நான் இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் ராஜ்குமார் கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றிகள். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு பையன் ஒரு கேமராவ தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள போய் இருக்கிற சின்ன புள்ள, ஆயா, பாட்டன், பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் நடிக்க வச்சு, ஆனா சொல்லியிருக்கிற கருத்து வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான கருத்து. நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய, நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்றவங்களோட பொய்யை தோலுரிச்சு காட்டுற ஒரு படம். ஆனா அத ரொம்ப நேர்த்தியா ஒருத்தன் எடுத்திருந்தான்றப்போ, சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அத பத்தி பேசுறது என்ன, அது கிடைக்கிற மேடையிலலாம் பேசுறது என்னன்னு சொல்லும்பொழுது, இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா, என்னுடைய தாட்ஸா இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்கள நான் அதுக்குள்ள பார்த்தேன். என்னோட கிராமமும், என்னோட மக்களும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது, என்னால அத விட்டு விடுபட்டு வெளிய போக முடியாம, சரி அந்த படத்த என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, நல்லா இருக்கே இது ஏன் ஓடலன்னு கூப்பிட்டு பேசும்போது, அவர் இப்படி சொல்லும்பொழுது, அத அந்த அந்த நேரத்துல என்னை யாரோ நெறைய பேர் தூக்கி சுமந்திருக்காங்கல்ல. அப்ப நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்ப நான் ஒருத்தன தூக்கி சுமக்கணும்ல. அதானே தர்மம். அந்த இடத்துல நான் சங்கர் ராஜ்குமார தூக்கிக்கிட்டேன் தோள் மேல. அப்புறம் எல்லா இயக்குனர்களையும் கூப்பிட்டு அந்த படத்த பாருங்கன்னு சொன்னோனே, இப்ப சங்கர் ராஜ்குமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ, அப்ப நான் கூப்பிட்டோன்னே அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குனர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் இன்னைக்கு படம் பார்க்குறாங்க இயக்குனர்கள். அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தது மாதிரி. அன்னைக்கு போனேன் லோகேஷோட டிசி பார்க்கறதுக்கு. எல்லா இயக்குனரும் அங்கே இருந்தாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு காட்சி ஏற்கனவே அரங்கேறி இருக்கே வெங்காயத்துல, அப்படிதான் தோணுச்சு. அத்தனை இயக்குனர் இருந்தாங்க. அப்ப அந்த வெற்றி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா எல்லாமே நடக்கும். அது அன்னைக்கு நான் பார்த்தேன் அத. இப்பவும் அது நடந்துச்சு. அன்னைக்கு அது நடந்துச்சு. அப்ப எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு, எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு படம் பார்த்தா சில டைரக்டர்லாம் சொல்லாம கொள்ளாம பின்வழியா ஓடி போயிருவோம். படம் நல்லா இல்லைன்னா. ஆனா அத்தனை பேரும் நின்னு அந்த திரைப்படத்தை வேல்யூ பண்ணி நின்னு பேசுனாங்க.
அந்த 52 டைரக்டர்ஸ் பார்த்ததும் அதை பூரா கட் பண்ணி ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களையும் வீடியோவா மாற்றி அவரோட படத்தை இடையில இணைச்சு அதை கொண்டு போய் சன் டிவியில் போட்டு காட்டினேன். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல படமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 5 ரூபாய்க்கு வாங்காத அந்த படத்தை 52 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். அந்த ஒரு முயற்சியில் அந்த 52 லட்சத்தை வச்சு 30 ரூபாய் வியாபாரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தா அந்த 20 ரூபாய் நீ வச்சுக்க, 30 ரூபாயை வச்சு விளம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் தியேட்டர் பிடிச்சு மறுபடியும் அந்த படத்தை திரையரங்கத்தில் சேரன் வழங்கும் பெருமையுடன் வழங்குன்னு போட்டு வெங்காயம் அப்படின்னு போட்ட உடனே தியேட்டருக்காரங்க அப்புறம் தியேட்டர் கொடுத்தாங்க. மறுபடியும் அது 1 வாரமோ 10 நாளும் ஓடிச்சு. இல்லை 10 நாள் ஓடிச்சு அந்த படம். ஆனால் ஒரு நல்ல கலெக்ஷனை பார்த்தோம். அது கொஞ்சம் அவருக்கு அவருடைய சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க அது உதவுச்சு. இது சங்ககிரி ராஜகுமார் இல்லை, அந்த திரைப்படம் தான் அதுக்கு காரணம். சங்ககிரி ராஜகுமார் எனக்கு முன்ன பின்ன தெரியாது யாருன்னு. என்னை அந்த உந்துதலுக்கு தள்ளுனது அந்த திரைப்படம். அது மாதிரி நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு அந்த கடமை அது. நம்ம உண்மையான சினிமாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சே தீரணும். அதை விட்டு வெளியே போக முடியாது. அவ்வளவுதான் எனக்கு சங்கர் ராஜகுமாரோட பந்தம். ஆனால் அவர் அந்த உதவியை இன்னைக்கு வரைக்கும் மறக்காம பெருசா எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது இப்பதான் எனக்கு தோணுச்சு, சேரன்ற பேருக்கு அடிக்காதீங்க, பாவம் அவர்தான் எனக்கு உதவி பண்ணான்றப்போ அவர் என் மேல வச்சிருக்க கருணை அது நல்லது, சந்தோஷம். ஆனா அவர் அப்படிதான். இவரோட படங்கள்லாம் இவர் சம்பாதிக்கிறதுக்கு சினிமாவுக்கு வரல. இவர் மண்டைக்குள்ள நிறைய அரிப்பு, நிறைய உள்ளுக்குள்ள யோசிச்சு சினிமாக்கள்லாம் நிறைய பார்க்குறாரு. அப்போ சாதாரண சாமானியனும் ஒரு சினிமாவை எடுத்துட முடியும், சாமானியன்கள்கிட்டையும் சினிமாவை கொண்டு போய் சேர்த்துட முடியும், சாமானியன்களையும் சினிமாவுக்குள்ள பயன்படுத்திட முடியும்ன்ற ஒரு பெரிய கர்வம் அவருக்கு உண்டு. அவரோட அடுத்த படம் கூட பயோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் எடுத்த கதையவே ஒரு படமா எடுத்திருப்பார். வெங்காயத்துக்கு ஒரு கஷ்டப்பட்ட அந்த கதையை எடுக்க அதை திருப்பி ஒரு படமாக்குனார். அந்த படமும் எனக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இது என்ன இப்படி படம், இவர்கிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வு அந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆயா பாட்டி எல்லாரும் அதை பேசுனது எல்லாமே ரொம்ப. நம்ம ஊர்ல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த பெரிய நடிகர்கள் கமர்ஷியல் படங்கள் இதையே பார்த்துட்டு தியேட்டரை ஃபில் பண்ற கூட்டங்கள் இந்த மாதிரி படங்களை நழுவ விட்டுறாங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், சார் அந்த தோழர் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார், நீங்க அதில் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படம் இருக்கு. ஆனால் தியேட்டரில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்குது. அது காரணம் நம்ம தான் அந்த படத்தை முன்னிறுத்தணும். நம்மன்னா நீங்கள் தான் அந்த மாதிரியான திரைப்படங்களையும் முன்னாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினா முதல் ஷோ, முதல் விமர்சனம், முதல் ரிவ்யூ உங்கள் மூலமாக தான் வெளியே போகுது. அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு எப்படி இப்போ இந்த படமே சார் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது இந்த படத்தில் இருக்க எல்லாமே ஒரே ஆள். இந்த புது முயற்சிக்காகவே நம்ம அதை பாராட்டணும். ஆனால் அந்த புது முயற்சியை சிறப்பாக செஞ்சிருக்கிற ராஜ்குமார். அந்த படத்தை பார்த்துட்டேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, முதல் வருஷன். அப்போ நான் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னப்பா நீயே இவ்வளவையும் தூக்கி சுமந்துருக்கியே, எப்படி இது முடிஞ்சிச்சா எப்படி? அப்போவே அவர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அதை இப்போ மறுபடியும் இன்னும் நிறைய மாற்றி ரீஷூட் பண்ண மாதிரி திருப்பி ரீஒர்க் பண்ணி சிஜியில் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி இப்போ இந்த அப்போ பார்க்கும்போது இல்லை, இப்போ இருக்குதெல்லாம். இதில் தொங்குறது நீங்கள் தான், மேலே இருக்குது நீங்கள் தான். அந்த மாதிரி படத்தில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜகுமாரா தெரிவார், ஆனால் வேற ஆளா தெரிவார். அதுக்கு எவ்வளோ மெனக்கடணும் பாருங்க. ஒரே ஆள் நடித்து, ஒரே ஆள் இயக்கம் பண்ணி, ஒரே ஆள் ஒளிப்பதிவு பண்ணி, ஒரே ஆள் லைட்டு பார்த்து, ஒரே ஆள் எடிட் பண்ணி, ஒரே ஆள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் அவ்வளவு டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம்ன்றது உங்களுக்கு குறைவு. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில படங்கள், அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த உழைப்பு உங்களை அடையாளப்படுத்தும். அப்புறம் இன்னொரு படம் இவர் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள எடுத்த படம் என்ன படத்து பேர்? நெடும்பா. அதை நாங்கள் எங்கள் C2H வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அது ஒரு அற்புதமான படம். கண்ணீர் வந்துடும் கடைசியில். அது எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு தலை சிறந்த நடிகர். அவங்க அப்பாவை தான் எனக்கு வெங்காயத்தில் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கூத்து பாட்டு பாடுறவராக இருப்பார். அந்த நடு ரோட்டில் மகளுக்காக பிச்சை எடுத்து ரோட்டில் நின்று பாடுவார். அந்த வேஷம் எக்ஸ்ட்ரானரி. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு படத்திலும் நடிக்கிறார். இப்போ கூட யாரோ ஒரு படத்தில் நடிக்க வச்சிருந்தாங்க, தண்டகாரண்யம். அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் என்னன்னா அந்த நெடும்பாவில் ஒரு குழந்தை என்ன பண்ணோம், சிட்டிக்குள்ள இருக்க குழந்தை தெரியாம வழி தவறி ஒரு வேன்ல ஏறி ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு காட்டுக்குள்ள போயிடும். அது பூரா காட்டு மனுஷங்க, அவங்களுக்கு இந்த பாஷையே தெரியாது. ஆனா அந்த மனிதர்கள்ட்ட ஒரு குழந்தை மாட்டிக்கிறோம். அந்த குழந்தை மேல ஒரு அன்பு வச்சிருவாங்க அந்த காட்டுவாசிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம வந்தோன்னே இந்த பிள்ளையை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்ட்டு நகரத்தையே விரும்பாத காட்டுவாசி 4 பேர் 2 பேர்
அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ள வருவாங்க. அது பயங்கரமா இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற சீன் எல்லாம். அவ்வளவு கண் கலங்கிரும் மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. அதையும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. நான் வந்து ஒரு 5, 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்த பார்த்துட்டேன். இவர் என்னன்னா எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு காசு யாரு குடுக்குறா உங்களுக்கு? ஏன்னா, வெங்காயத்துக்கு வாங்குன கடன இன்னும் அடைச்சு முடிக்கல. நீ அந்த ஆள் 2 பேர கேட்டா நாங்க கூட 2 படம் எடுத்துருவோம். அப்படி அவ்வளவு நெடும்பா ரொம்ப நல்ல படம் சார். அந்த படத்த பார்த்துருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் கூட நெறைய அந்த காட்டுவாசி படம்லாம் வந்துச்சு. அப்ப நான் எனக்கு உடனே நெடும்பா தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனா அதுல இன்னும் இத விட சிறப்பா ராஜ்குமார் எடுத்திருப்பார்ல. எவ்வளவு பட்ஜெட்ன்னு கேட்டா அவர்ட்ட கேட்டா, அண்ணா அது ஒரு அது 60 ஒரு 70 ரூபா வந்துச்சுண்ணே அப்படிம்பாரு. எது ரூ. 60க்குள்ள படத்த முடிச்சிட்டியா? என்னையா சொல்ற? நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. நமக்கெல்லாம் முடியல. ரூ. 10 வேணும், ரூ. 12 வேணும், ரூ. 8 வேணும், கோடி இல்ல. ஆனா இவருக்கு ரூ. 60 லட்சத்துல போதுமானது ஒரு படம் எடுக்குறதுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படங்களை நம்ம தமிழ் சினிமா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட இயக்குனர்கள், அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்கள தவிர்த்துட்டு நம்ம எல்லாரும் 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, 15 கோடி அதுக்கு மேல தான் படம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், எழுதுறோம், ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். அதுதான் கல்லாப்பெட்டி நிரப்புது. ஆனா நம்மளோட அடையாளங்களாக இன்னும் நிற்பது நல்ல திரைப்படங்களா இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதின அந்த திரைப்படங்கள் தான் உங்களுக்கு நல்ல பேர் சொல்ற படங்களா இருக்கக்கூடியது. அந்த பேர் சொல்ற படங்களோட வரிசையில தான் தம்பி ராஜகுமாரோட படங்கள் கண்டிப்பா இருக்குது. இன்னைக்கு அவர் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும், ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு அவருடைய புகழை இந்த சினிமா கொண்டாடும். கண்டிப்பாக கொண்டாடும். அவருக்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, இப்படி ஒரு முயற்சிய சினிமாவுக்காக திரும்ப, திரும்ப, திரும்ப ஒருத்தன் எடுத்துக்கிட்டே இருந்தான்னா, அவன ஒரு நாள் சினிமா கொண்டாடியே தீரும். அது வேற வழியே இல்ல. நம்ம அப்படி நெறைய பேர பார்த்துருக்கோம். நெறைய பேருக்கு அந்த லைஃப் கிடைச்சிருக்கு. அதே மாரி அவருக்கும் கிடைக்கணும். அவர் ஜெயிக்கணும். அப்ப கூட நான் சொன்னேன் அவர்ட்ட. வெங்காயம் முடிஞ்ச உடனே. கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் எழுதுறாரே! நமக்கு ஏத்த கதை மாரி இருக்கே! இந்த படத்துல நம்ம ஒரு வேஷமா இருந்திருக்கலாமே! அப்படின்னு நான் அவர கூப்ட்டு, நல்ல கதை எழுதுற. அது ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னா, நடிகர்கள் இல்ல. நான் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான். எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும். நீ நல்ல கதை எனக்கு சொன்னீன்னா, நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். மாட்டானே தம்பி. அங்கே மட்டும் வரவே மாட்டான். அந்த பக்கமே திரும்ப மாட்டான். ஏன்னா, அவன் படத்த கெடுக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. ஆனா, அந்த 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 இடத்துல ஒருத்தன் சரிஞ்சுட்டான்னா, இல்ல அந்த ஆசைகளுக்கு இடம் குடுத்துட்டான்னா, அவங்கிட்ட இருக்க உண்மை காணாம போயிரும். அத நான் புரிஞ்சுகிட்டு அப்புறம் நான் கட்டாயப்படுத்துறத விட்டுட்டேன். ஏன்னா, அந்த உண்மை. இப்ப அவரு நெறைய இடங்கள்ல நானும் ராஜகுமாரும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். போவோம். ஒவ்வொரு விஷயமா. இப்ப நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட, எனக்கு முன்னாடி இந்த கதைய எழுத உட்கார்ந்த ஆள் அவர்தான். அவர்தான் ஐயாவோட படத்தை கதையை எழுதி எடுத்து பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால் அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ வேணும். அது இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும். தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து என்னைய பேசும்போது என்கிட்ட ராஜகுமார இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவர் கதை எழுதி வச்சு ராஜகுமார் தெரியுமே தம்பி தானே. அப்ப அவர் நிறைய குறிப்பெடுத்து வச்சிருக்காரு. நீங்க எடுத்துக்கன்றப்ப எனக்கு நெருடுது. அவன் எடுக்க போற படத்த அவன் எடுக்கணும்னு நினைச்சு எழுதின படத்த நான் ஏன் எடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்றேன். தம்பி எடுக்கட்டும். நான் வேணா சப்போர்ட் பண்றேன் கூட. ஏன்னா அவன் ஒரு கனவு இருந்திருக்கும். அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும். அவன் ஒரு அழகா அந்த கதைய தொகுத்திருப்பான். அப்ப அத போய் நான் எடுக்கணும்னா தட்டி பறிச்சது மாரி இருக்கும். அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். அவங்க அப்புறம் பேசிட்டு இல்ல இந்த கதை இன்னும் சிறப்பா வரணும், இப்படி வரணும், அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நான் அவன கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்னால மறுக்க முடியல. வேற வழி இல்ல. கேட்குறாங்க. ஒரு பெரியவர் கேட்கும்போது, நான் அத வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட அன்ப நான் உதாசீனப்படுத்த முடியாது. வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு தான் அது கூட அவனுக்கு வருத்தம் என் மேல. அண்ணே உங்க மேல எனக்கு நீங்க சொல்லியிருக்கலாம்லண்ணே. பட் நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு நல்லது செஞ்சா அதே சேரம் தான், உனக்கு கெடுதல் செஞ்சா கூட இருக்கட்டுமே. நீ வச்சுக்க அப்படி. ஏன்னா, அப்படி இடத்துல கொண்டு நம்மள தள்ளும். ஆனா வேற வழி இல்ல. இப்ப பாருங்க அந்த படம் உனக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. யாருக்கும் இல்லாம போச்சு கடைசியில. கடைசியில எடுக்கப்படவே இல்ல. அது அப்படியே ஒருத்தரோட உழைப்பு இவரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்திருக்கும். அந்த உழைப்பு மாறிச்சு. என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து, லொகேஷன் பார்த்து எங்க எங்கேயோ அலைஞ்சு, காடு மேடெல்லாம் அந்த ஊர கண்டுபிடி. ஏன்னா அவர் 1987 வரலாறு. 87ல இருந்து நடந்த விஷயத்த பூரா பதிவு பண்ணி இப்ப போனா எல்லா இடத்துலயும் 2026ல 87ஓட ஊர வில்லேஜ் எங்கே தேடுறது? ஆனா தமிழ்நாடு பூரா முழுக்க நாங்க அலைஞ்சு, அந்த மாரி வில்லேஜையும், அந்த மாரி ரோடுகளையும் அந்த மாரி கண்டுபிடிச்சு, ஆட்கள பூரா அப்ப உள்ள ஆட்களோட தோற்றமே வேற. இப்ப நீங்க ஆளே இல்ல. முகமே இல்ல. மாறி இருக்கு. அத நாங்க பூரா ரெஃபரன்ஸ் வச்சு வச்சு அவ்வளோ 1 1/2 வருஷம் நாங்க அதுக்கான தீசிஸ் பண்ணி 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 அவ்வளோயும் திரட்டி வச்சதுக்கப்புறம், அந்த படம் நடக்கல. அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய வலி பாருங்க. அவங்க சொல்லலாம். நான் உங்களுக்கு அந்த வேலை பார்த்த வரைக்கும் சம்பளம் குடுத்துட்டேன்னு. சம்பளம் அல்ல எங்களோட தாட்.
நாங்க நெனச்சது, நாங்க கற்பனை பண்ணது, எங்களோட மண்டைக்குள்ள ஊறுன அந்த கதை வெளியில வந்துச்சுன்னா, எனக்கு சம்பளமே கிடைக்காட்டி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்குனர். எனக்கு நான் எடுத்த படம் வெளிய வரணும். ஆனா அது வரல. அது நின்றுச்சு. என்ன காரணம்னு கேட்டா, அப்பா, அம்மா சண்டை போட்டாங்க. படம் நின்னு போச்சு. இப்ப அப்பா, அம்மா சேர்ந்துட்டாங்க. படம் எடுக்கிற ஆள் இல்ல. என்ன பண்றது? உலகத்துல யாரும் செய்யாத ஒரு பெரிய வேலைய கையில எடுத்து தொடங்கிட்டோம். அது எந்த இடத்துலயாவது நிறுத்திட்டோம்னா, அது நம்ம வந்ததே தெரியாம, இப்படி ஒரு முயற்சி எடுத்ததே தெரியாம போயிருமே அப்படிங்கிற ஒரே உறுதியில வந்து இத முடிச்சிடணும் அப்படின்னு நெனச்சேன். முடிச்சுட்டு இப்ப வர 21ஆம் தேதி அத வெளியீட்டுக்கு கொண்டு வர இருக்கிறேன். இதுல எத்தனையோ அ அ இடையூறுகள், பயணங்கள்ல தடை எல்லாமே இருந்தாலும், இந்த வெளியீட்டுன்னு வந்து நிக்கும்போது, நான் வெங்காயம் படத்துல அனுபவிச்ச அந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, எனக்கு கிடைச்ச அனுபவம் இந்த உலகத்துல எந்த இயக்குனருக்கும், தயாரிப்பாளருக்கும் கிடைச்சிருக்காது. ஒரே படத்த எடுத்து, அத ஒரு தோல்வியும் பார்த்து, ஒரு வெற்றியும் பார்த்த ஒரே ஒரு படமும் இயக்குனர் நான் தான். முதல்ல நான் வந்து சேரனுக்கு முன், சேரனுக்கு பின் அந்த மாரி தான். வெங்காயம் படத்த முதல்ல வெளியிட்டப்ப 2 நாள், 3 நாள்ல ஒரு 2 ஷோ, 3 ஷோ யாருக்குமே தெரியாம அது வந்து வைண்ட் அப் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் சேரன பார்த்த பிறகு தான் அந்த படம் வந்து சன் டிவில பிசினஸ் ஆச்சு. மறுபடியும் திரும்ப 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல வந்து திரையிடப்பட்டுச்சு. என்னன்னா ஒரே படம், இப்ப 2 படம் என்னோட முதல் படம் அப்படி நடந்துச்சு, 2வது படம் இப்படி நடந்துச்சுன்னா, ஓகே அதோட கன்டென்ட்ட பொறுத்து இது மாறி இருக்கும் அப்படின்னு நெனைக்கலாம்ல. அப்படி இல்லாம ஒரே படம், ஒரே டைட்டில், ஒரே ஆர்டிஸ்ட் அத சரியா புரமோட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னா, அது எல்லாராலயும் கவனிக்கப்படுங்கிறதையும் பார்த்தேன். அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம்னா, அது யாருக்கும் தெரியாம போயிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தேன். அப்போ நீங்க வெங்காயம் படத்துக்கு நீங்கலாம் குடுத்த சப்போர்ட், நீங்கலாம் குடுத்த ஆதரவு, நீங்கலாம் முதல் வாட்டி நீங்க படம் பார்த்தப்பவே இந்த பத்திரிக்கைகள்ல கொண்டாடுனது, இதெல்லாம் தான் அந்த படத்த காப்பாத்தி சேரண்ணனுடைய பார்வைக்கு கொண்டு போய், அது வந்து வேற மாரியான ஒரு இடத்துக்கு போச்சு. இப்போ இந்த படத்துல எல்லா வேலைகளையும் செஞ்சு, யாருடைய உதவியுமே இல்லாம, எல்லா வேலைகளும் ஒரு தனி ஒரு மனிதனா செஞ்சு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமும் வச்சிருக்கிறேன் நானு. செஞ்சு முடிச்சுட்டேன். முடிச்ச பிறகு இப்போ நான் வந்து எனக்கு இந்த வெளியீடு அப்படின்னு வரும்பொழுது தான் மிகப்பெரிய கவலையும் அயற்சியுமா இருந்துச்சு. எப்பல்லாம் ஏன்னா நம்ம இயக்குனர். ஒரு தயாரிப்பாளருக்கான மெட்டீரியலோடயே வாழக்கூடியவங்களா இருந்தா, அதுக்கு தொடர்பான ஆட்களோட தொடர்பு இருக்கும். அது மாதிரியான இடத்துல நம்ம போய் ஒரு புழக்கம் இருக்கும். அது எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனா, ஒரு தயாரிப்பாளர் நம்மளும் ஒரு பேர வச்சுட்டு அத வெளியிடணும்னு வரும்பொழுது இருக்கக்கூடிய பெரிய அயற்சி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அததான் நான் ரொம்ப பயந்தேன். எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டோம். படம் எடுத்துட்டோம், எடிட்டிங் பண்ணிட்டோம், கிராபிக்ஸ் பண்ணிட்டோம், டப்பிங் பண்ணிட்டோம். எல்லாமே நம்ம உட்கார்ந்து பண்ணிட்டோம். இத வெளியிடுறதுக்கு என்னடா பண்ண போறோம் அப்படிங்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய மலைப்பா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு அடி வாங்கியிருக்கேன். அப்பதான் அந்த தானு சார் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம். அவர் குடுத்த எனக்கு ஆஃபர்லாம் வேற வேற ஆஃபர். அவரு வந்திருந்தா அவர் அவர் வாயிலேயே சொல்லியிருக்கலாம். மிகச்சிறந்த அ ஒரு வார்த்தைகள சொன்னார். அப்போ நான் ரிலீஸ் பண்றேன் சார் அப்படின்ட்டு போய் நானு அவர்ட்ட உட்காரும் பொழுது நான் எப்படி தயாரிப்பாளர் ஓகே. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க பிடிக்க போறோம்? இதுக்கு மீடியேட்டர் யாரு? எந்த எந்த ஊருக்கு எங்க நம்ம திரையரங்குல கொண்டு போய் சேர்த்த போறோம்? ஏன்னா, எல்லா படைப்புகளையும் கொண்டாந்துட்டு மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தும்போது தான் பெரிய பிரச்சனையே உருவாகுது. மக்கள்ட்ட போய் சேரல. இல்ல இது மட்டும் நீ நல்லா ப்ரமோஷன் பண்ணி நல்லா தியேட்டர் போட்டிருந்தீங்கன்னா, எல்லாம் சூப்பரா வந்திருக்கும்னு எத்தனையோ படங்களுக்கு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாரி இந்த 5, 6 வருட கால உழைப்ப வந்து இந்த தியேட்டர் கிடைக்காம, நம்ம சரியான டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்காம, நம்ம வந்து இந்த படத்த வீணடிச்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு கவலையில தானு சார்ட்ட நான் போய் சொல்றேன். சார் எனக்கு வந்து எப்படி ரிலீஸ் பண்றது என்னன்னே ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணணும் அப்டின்ட்டு. தானு சார் ஒரே ஒரு வார்த்த தான் பிவிஆருக்கு ஃபோன் பண்ணாரு. பிவிஆருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஒன் மேன் அப்டின்னு ஒரு படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு படம். ரொம்ப மிரண்டுட்டேன் அப்டின்னு அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு 10 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்க. அந்த 10 வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள்ல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படிய வார்த்தைகள் அப்டின்னு தான் சொல்லலாம். நீ போய் உடனே பிவிஆர்ல போய் மீட் பண்ணுப்பா அப்படின்னாரு. அப்பவே அங்கிருந்தே கிளம்பி பிவிஆருக்கு போனேன். நான் போக போக யோசிச்சுட்டே போறேன். தானு சார் ஓகே. அவர் ஒரு 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 கலைஞானி. அவர் ஒரு சினிமாவுல இத்தனை ஆண்டு காலமா எத்தனையோ படங்கள வந்து எத்தனையோ கலைஞர்கள் உருவாக்குனவர். அது ஒரு நல்ல படத்த காப்பாத்தணும். நல்ல படத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். இது உலகத்துல யாருமே எடுக்காத முயற்சி. ஏன்னா வெளிநாடுகள்லாம் இந்த படத்த நம்ம ஃபெஸ்டிவலுக்குலாம் கொண்டு போகும்போது இப்படி ஒரு முயற்சின்னு சொல்லும்போதே ஆச்சரியப்பட்டு, அப்படியே வாவ்! அப்படிம்பாங்க. நம்ம ஊர்ல அத எப்படி எடுத்துக்குவாங்க? நம்ம ஊர் ஆடியன்ஸோட மனநிலை எல்லாத்தையும் ஒரு கேள்வியோட மனநிலையோடயே அணுகிருவாங்களோ? அப்படிங்கிற பயத்தோட நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா, பிவிஆர்ங்கிறது ஒரு கமர்ஷியல் அ அ ஒரு நிறுவனம். அது வந்து எது வியாபாரமாகுதோ அத போட போறாங்க. எது காசு வருதோ அத போட போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, சரி இவங்க இப்படி சொன்னா என்ன சொல்லலாம்? இல்ல ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. இது ஆர்டிஸ்ட்ட வச்சு பண்ண முடியாது. ஏன்னா, ஒரு கதாநாயகன் தெரிஞ்ச கதாநாயகன் இருந்தா, இந்த படத்த வந்து உடனே மக்கள் வந்து பார்த்துருவாங்க அப்படின்னா, அது ஒரு தெரிஞ்ச கதாநாயகன் ஃபெமிலியரா இருக்கிற ஒருத்தர் அவரே கேமரா எடுத்துட்டு போய், அவரே எடிட் பண்ணி, அவரே பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல். அப்ப நான் வந்து நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஃபேஸ் வேல்யூவோ எனக்கு யாருன்னே தெரியாது.
இப்போ நான் தான் பண்ணி ஆகணுங்கும் போது வேற வழி இல்லை, நானே இந்த ஒரு ஆள் நடிச்ச படம் அப்படிங்கிறதுனால இந்த அட்டம்ப்ட் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்படி கேட்டாங்கன்னா, பிவிஆர்ல கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி ரிலீஸ் பண்ண போறீங்க? பேனர் வேல்யூ என்ன? இதெல்லாம் கேட்பாங்களே அப்படின்ட்டு போய் உட்கார்றேன். சார் தானு சார் சொன்னாரு, இதுதான் என்னுடைய படம். ஒரு 5, 6 வருட கால உழைப்பு. இந்த உலகத்துல யாருமே எடுக்காத ஒரு முயற்சி. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க. நெட்ல இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் அ உங்கள நம்பி வந்திருக்கேன் சார். எனக்கு இது தியேட்டர்ல கொண்டு போய் நீங்க போட்டு குடுக்கணும் அப்படின்னு. பிவிஆர் அலுவலகத்துல உட்காந்துட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் அசோக், பாலா, கதிர் அப்படிங்கிறவங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. சார், இந்த முயற்சி உலகத்துல யாருமே எடுக்காத ஒரு முயற்சி. தமிழ்நாட்டுல நீங்க எடுத்திருக்கீங்க. எப்படி நீங்க தொடங்கும்போது உங்க அப்பா, அம்மா, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உங்க இயக்குனர்கள் இங்க இருக்கிறவங்கலாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாரி எங்களுடைய பங்களிப்பா நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சார். அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு வணிக நிறுவனம் ஒரு சின்ன படங்களுக்கு குடுப்பாங்களா? அவங்க தியேட்டர் ஃபுல்லா ஆகக்கூடிய ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடிய படங்கள தானே முக்கியத்துவம் குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். இந்த படத்துக்கும் நாங்க கை குடுக்குறோங்க. உங்க படம் ஒரு அரிய முயற்சி. கண்டிப்பா நாங்க இத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எங்களோட பங்களிப்பு என்னவோ, அத கண்டிப்பா நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அதாவது பெரிய தடைக்கல்லாவே இருந்தது எனக்கு அந்த இடம் தான். எப்படி கொண்டு போய் சேர்த்த போறோமோ அப்படின்னு. நாங்களும் இதுல ஒரு பார்ட்டா இருந்து உங்க படத்த கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு சொன்ன பிவிஆர் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல இனிமே நான் அதிகம் பேசுற நேரம் இல்ல. இனிமே படமும் பார்க்க வேண்டியது அப்படி இருக்கிறதுனால, இந்த படத்த நான் எடுத்துட்டு போஸ்ட் புரொடக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்ச நாள்ல, எனக்கு நெறைய பெரிய ஸ்டூடியோ வேலைகள் நெறைய இருந்தது. நான் எப்படி பண்ண போறேன்? 5.1 மிக்ஸ் பண்ணணும். அதுக்கான எக்யூப்மெண்ட், அதுக்கான சிஸ்டம், மிக்ஸர் இதெல்லாம் நான் வாங்கணும்னா, அது பெரிய காசா இருந்தது. நான் ஏஆர் ராஜராஜா சார்கிட்ட போய் சொன்னேன். சார் இந்த மாரி ஒரு படம் வித்தியாசமான முயற்சி. எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. நான் ஆனா எப்ப பண்ணுவேன்? எவ்வளோ நாள் ஆகும்? 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், 6 மாசம் கூட ஆகும். நானே தான் பண்றேன். எனக்கு பண்றது எப்படின்னு தெரியல சார். எனக்கு அதுக்கான உதவி வேணும் அப்படின்னு கேட்டேன். அவரு ஒரு கொத்து சாவி எடுத்து என் கையில குடுத்து அவரோட ஸ்டூடியோவோட சாவி. எப்ப வேணாலும் நீங்க திறந்துக்கங்க. எப்ப வேணாலும் வொர்க் பண்ணிக்கங்க. சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எப்ப வேணுமோ திறந்துக்கன்னு சொல்லி சாவியே குடுத்தாரு. ஒரு 6 மாசம் என்கிட்ட தான் இருந்தது. அதனால தான் ரொம்ப முக்கியமா நான் அவர இந்த மேடையில அவர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அந்த இடம் இல்லன்னா நான் அத தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்.